விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்துக் கொண்டும் கை கொடுத்து கொண்டும் தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர். முதல்வர் விஜய்க்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் புத்தகத்தை பரிசளித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இல்லம் தேடி வந்த முதல்வர் விஜயை ஆறு தழுவி வரவேற்று அழைத்து சென்றிருந்தார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். தொடர்ந்து சில நிமிடங்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் முதல்வர் விஜய் கலந்துரையாடினார். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு அரிய நிகழ்வு, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இது விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சிருக்காரு. ஒரு நிர்வாகத்துல இன்னும் நிறைய அனுபவம் பெற வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ ஆட்சி என்பது அவர் முன்னாடி ஒரு சவாலா இருக்கு, நிர்வாகம் என்பது ஒரு சவாலா இருக்கு. பலவிதமான வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றுவதற்கான அவகாசம் அவருக்கு தேவைப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த சூழல்ல ஒரு எதிர்கட்சியாக, முக்கிய எதிர்கட்சியாக திமுக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால ஒரு அரசியல் என்பது வேறு. விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் முதல்ல பதவியேற்ற பிறகு பேசிய விஷயம் என்னன்னா, கஜானா தொடச்சி வச்சுட்டு போயிருக்காங்க, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது அப்படின்லாம் பேசினார். அதுக்கு உடனே விஜய் ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுத்தாரு. இந்த மாதிரி நாங்க ஒரு கட்டுக்குள்ள ரிசர்வ் பேங்குடைய பர்மிஷனோட தான் நாங்க அந்த கட்டுக்குள்ளதான் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் இருந்தால் சாதனைகள் செய்யலாம்ன்ற மாதிரி விஷயம் சொன்னார். அது அரசியல். அது அவருக்கு சொன்ன விஷயத்துக்கு இவர் பதில் ஸ்டாலின் கொடுத்தாரு. ஆனா தனிப்பட்ட முறையில இவர் ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தவர். ஸோ அவருடைய ஆசைகளை பெறுவது அல்லது அவருடைய வாழ்க்கையை பெறுவதுன்றது ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பல தலைவர்களை அவர் சந்திக்கிறாரு. பெரும்பாலும் திமுக கூட்டணியில் இருந்த தலைவர்கள் தான் இப்ப ஆதரிக்கிறாங்க, அவரை விஜய் ஆதரிக்கிறாங்க. அந்த சூழல்ல ஒரு பண்பாடை மெயின்டைன் பண்றதுக்காக எதிர்கட்சி தலைவரை எதிர்கட்சியாக இருக்கிற அதனோட தலைவரை சந்திக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா நான் பாக்குறேன். அதாவது தமிழ்நாட்டுல 2017க்கு முன்னாடி இருந்த அந்த பகை அரசியல் இருக்குல்ல, எதிர்கட்சினா எதிர்கட்சின்னு பாக்குற சூழல் இருக்குல்ல, அந்த சூழல்லாம் மாறி ஓரளவுக்கு அரசியல் ரீதியான எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட தனிப்பட்ட முறையில தலைவர்கள் தங்களுக்கிட்டே ஒரு பண்பாட்டை மெயின்டைன் பண்ணணுன்றது ஸ்டாலின் ஏற்கனவே காமிச்சிருக்காரு அவருடைய ஆட்சி காலத்துல. தொடர்ந்து விஜய் அவர்களும் அதை காண்பிப்பது என்பது நிச்சயமாக ஒரு நல்ல உதாரணமாக, முன் உதாரணமாக அமையும் என்பது என் கருத்து. நன்றி பிரியன். இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.